இன்றைய வேத வசனம் அப்போஸ்தலர் 2:38 பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தை இன்று எங்களிடம் கடந்து வருகிறது. பேதுரு சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், உங்களில் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பாவ மன்னிப்புக்காக ஞானஸ்தானம் பெறுங்கள், பின்னர் பரிசுத்த ஆவியின் வரம் உங்களுக்கு உண்டாகும். ஒவ்வொரு மனிதனும் பரிசுத்த ஆவியை பெறும் வல்லமை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வசனம் நம்முடைய விசுவாச வாழ்க்கையின் அடிப்படை அடித்தளம். முதலில் மனம் திரும்புங்கள் என்கிறார். மனம் திரும்புதல் என்பது வெறும் குற்ற உணர்வு அல்ல, அது நம் மனமும் நம்முடைய இருதயத்தின் மாற்றங்கள் உண்டாக வேண்டும். பாவத்தில் இருந்து திரும்பி தேவனை நோக்கி செல்லுகிறதாகும். அடுத்தது ஞானஸ்தானம். இது ஒரு அடையாளம். பழைய வாழ்க்கையை விட்டுவிட்டு இயேசுவோடு புதிதாய் ஆரம்பிப்பதற்கான சாட்சியம். நீரில் மூழ்குவது நம்முடைய பழைய மனிதன் இறந்து விட்டதை சொல்லுகிறது. நீரிலிருந்து எழும்புவது கிறிஸ்துவோடு புதிய ஜீவனின் நடப்பதை சுட்டி காட்டுகிறது. இப்படியான ஞானஸ்தானங்களை பெறுகிறவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். மூன்றாவது பாவ மன்னிப்பு. மனம் திரும்பியும் இயேசுவின் நாமத்தில் நாமும் நிற்கும் போது தேவன் நம்முடைய பாவங்களை அழித்து புதிய வாழ்க்கையை அளிக்கிறார். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டும். நாங்கள் மறுரூபங்களாக மாற வேண்டும். அவருடைய சாயலை தரித்தவர்களாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியின் வரம் ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் எங்களுக்கு சொல்லுகிற இது தேவன் தரும் வாக்கு தத்தம். அவர் நம்முடன் இருப்பார், நம்மை வழி நடத்துவார், பலவீனத்தில் பலன் தருவார், சாட்சியாக வாழ வைப்பார். அதனால் ஒவ்வொரு பிள்ளைகளும் பரிசுத்த ஆவியின் வரங்களினால் நாங்கள் நிரப்பப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். அன்பானவர்களே, நம் வாழ்க்கையில் எத்தனை சிதறல்கள் இருந்தாலும் தேவன் அழைக்கும் அழைப்பு எளிமையானது. மனம் திரும்புங்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், புதிதாய் தொடங்குங்கள் உங்களுடைய வாழ்க்கையை. இப்படியாக வாழவே தேவ பிள்ளைகளாகிய எங்களை அவர் அழைத்தார். இன்றே நாம் கேட்க வேண்டிய கேள்வி என்ன தெரியுமா? நான் மனம் திரும்பி நம் வாழ்க்கை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்து விட்டோமா என்று எங்களை நாங்கள் ஆராய்ந்து அறிவோம். அதனால் முழுமையாய் மனம் திரும்பி ஆவியின் வரங்களினால் நிரப்பப்பட்டு பிறருக்கு விடுதலை கொடுக்கும் இயேசுவின் சீடர்களாக மாற வேண்டும். இப்படியாக வாழவே அவர் எங்களை அழைக்கிறார். அவருடைய வழிகளில் வந்து விடுதலைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லேலூயா.